சார் இப்ப கோல்ட் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. சரி. சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ம். இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ம். எப்படி சேமிக்கலாம்? பொதுவா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு நீங்க எதுன்னு தீர்மானம் பண்ணிக்கணும். ம். நான் சொல்றது எக்ஸ்ட்ரா மணியில மட்டும் தான் நீங்க வாங்கணும். இப்போ ம். கோல்டுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். 1996ல நான் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதோட விலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, வெறும் ரூ. 450 இருந்தது. ம். ம். என்னுடைய சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, 1 கிராம் தங்கம் வாங்கக்கூடிய அளவுல தான் என்னுடைய சேவிங்ஸ் இருக்குதுன்னு ம். வைங்களேன். ம். கணக்கு. ஒரு கணக்குக்காக. ஒரு கணக்கு. நான் வாங்கி ஒரு ₹450க்கு 1 கிராம் தங்கம் நான் வாங்கி வச்சிருக்கேன். 916ன்னு வச்சுக்கங்க. ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ உள்ள விலைய பார்த்தீங்கன்னா 14,000 இருக்கு. ஆமா. இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1 கிராம் தங்கம் சேர்க்கறதுக்கே எனக்கு சிரமத்தோட தான் நான் அத சேர்க்கிறேன். நல்லா ம். ஞாபகம் வச்சுக்கங்க. அப்பயும் வந்து சேவிங்ஸ் பண்ணி விலை கம்மியானதுனால எனக்கு வருமானங்கள் அதிகமா கிடையாது. எப்படியோ என்னுடைய வருமானங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. நான் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டேனோ, அதே சிரமங்கள் இன்னையும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கோல்டுங்கிறத பெர்சன்டேஜ் கோல்டு ஸ்ட்ரென்த்ன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப 916னே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது கோல்டு ஸ்ட்ரென்த் தான் 91.6% கோல்டு. நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ, அந்த விலைக்கு உண்டான மதிப்பு உண்டான தங்கத்துடைய கிராமா பார்க்காதீங்க. ம். அது கோல்டு ஸ்ட்ரென்த்தா எடுத்துக்கங்க. சூப்பர். அந்த கோல்டு ஸ்ட்ரென்த் உங்கள்ட்ட இருக்கு. உங்களுக்கு உண்டான சேவிங்ஸ் மணிக்கு உண்டான கோல்டு ஸ்ட்ரென்த்தா மாத்திட்டீங்கன்னாக்க, மிக மிக நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, கோல்டு வந்து நீங்க திருப்பி குடுத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு அந்த தங்கத்துக்கு உண்டான விலையேற்றத்தோட உங்களுக்கு ஈஸி ப்ரொசீஜர்லயே கிடைச்சு போயிரும். அதே மாரி உடனே அடகு வச்சுட்டும் வாங்கிக்கலாம்.